ஹலோ கைஸ். ஸோ கூலி படம் கன்ஃபார்ம் வந்து எங்கும் கூலி எதிலும் கூலின்ற மாதிரி அந்தளவுக்கு செம ஹைப்போட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா பீக்கில் இருக்கிற ஒரு படம் வந்து கூலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டுமாரோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. பட் ஆனால் நாளைக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இந்த அளவுக்கு எந்த ஒரு படமும் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த அளவுக்கு பிரேக் பண்ணி நான் பெரிதளவில் யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ இந்த படம் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணி போயிட்டே இருக்குது பிஃபோர் த ரிலீஸ். ஸோ இது முக்கியமான ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்த் அமெரிக்காவில் 2 மில்லியன் கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ரிலீஸே வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு. ப்ரீ சேல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு தமிழ் ஃபிலிம் இன் நார்த் இந்தியா. இதுக்கு முன்னாடி இருந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் கூட கிடையாதுன்னு கேள்விப்பட்டேன். 800K 700K அந்த மாதிரி சம்திங் தான் இருந்துச்சு. பட் இந்த படம் எடுத்ததுமே வந்து புளியமாரி ஏறின மாதிரி 2 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ் ஃபிலிம், நாட் இந்தியன் ஃபிலிம், தமிழ் ஃபிலிம். அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தமிழ் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்காவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் தமிழ் ஃபிலிம் வந்து 700K தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா ப்ரீ சேல்ஸில். இந்த படம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ கூலி அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 1000 crore கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. இந்த படம் அடிக்கலைன்னா மோஸ்ட்லி வேறு எந்த படமும் அடிக்கிறதுக்குண்டான சான்சஸ் கம்மி அப்படின்ற ரேஞ்சுக்கு ஹை பண்ண ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் பில்டு பண்ணது கிடையாது, தானாக பில்டு ஆனது. இந்த ட்ரெய்லர் கட்டுமே சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் பண்ணாமல் ரொம்பவே எப்படி சொல்கிறது, சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு இந்த அலையில கொலைமான்ற அந்த ஒரு சாங்கை மட்டும் வச்சு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரில் வந்து ஏகப்பட்ட மிகப்பெரிய சீன்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரெய்லராக வச்சுருந்தாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, சத்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் டைலாக் சொல்லுவார், 30 வருஷமாக அதில் ஆஃப்லைனில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இன்ட்ரோ சீன் வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த இன்ட்ரோ சீனுமே வந்து நீங்கள் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அந்த சேம் டேட்டில் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ஸ்பைடர்மேன் சூட் இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சத்யராஜ் டைலாக் வரும், அங்கே ஸ்பைடர்மேன் மட்டும் வாக் பண்ணி வருவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸோடையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அப்படிங்கிறது கன்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். அண்டு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலி படத்தை சார்ந்து ஏகப்பட்ட ப்ரொமோஷன் வைஸ் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு தருவாயில் இந்த படம் வந்து எல்சியூவாக கிடையாது அப்படின்ற ஒரு கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து சிம்பிளாக தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் எல்சியூ கிடையாது அப்படின்னு நிறைய இடங்களில் ஆணித்தளமாக சொன்னாலுமே கூட இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் ஒரு சில பேர் இது கன்ஃபார்ம் எல்சியூ தான் அப்படின்னு அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி கன்ஃபார்ம் நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் என்னையோட பர்சனல் ஒப்பீனியன் படி இந்த படம் எல்சியூவாக இருக்கிறத தாண்டி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஏற்கனவே லியோ படத்தில் பட்டது வந்து மீண்டும் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அனுபவிக்க மாட்டார். ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக தான் இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது கண்டிப்பாக. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூமர்ஸ் அண்ட் கிரேசி தியரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லா படங்களுக்கும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கன்ஃபார்ம் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தில் ரொம்ப கிரேசியாக தோணப்படுற ஒரு தியரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனோட கேமியோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சாரோட அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் தேவாவாக வரப்போகிறது சிவகார்த்திகேயன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி. பட் ஆனால் கன்ஃபார்ம் இந்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீம் எதுவுமே இதை பற்றி ஒரு குறியீடு மாதிரி கூட வைக்கல. ஸோ அதனால் இது நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மின்றதை தாண்டி கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தோன்ற தியரிஸ் வந்து பார்த்திங்கன்னா சதிக்கு அடிச்சு விட்டுக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் ஒரு சைஃபை படம் அப்படின்ற மாதிரியும் டைம் ட்ராவல் பேஸ் பண்ண படம் அப்படின்ற மாதிரியும் ஒரு வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தியரி மாதிரி ஒரு ரூமர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் அதுக்கு டேரக்டாகவே பதில் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இது சைஃபை படம்லாம் கிடையாது, இந்த மாதிரி டைம் ட்ராவல் பேஸ் பண்ணி போகப்படுதில்லை, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக நல்லா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எண்டிங் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தார். பட் ஆனால் இப்போ வரைக்கும் இந்த எஸ்கே கேமியோட விஷயத்துக்கு அவர் இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இது பில்டு பண்ணி போய்கிட்டே இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாருமே சொன்ன மாதிரி 1000 crore கேண்டிடேட் அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் 1000 crore அடிக்குதா இல்லையா அப்படின்றத அவங்க பொறுத்து வந்து பார்க்கணும். பட் ஒன்லி செட்பேக்காக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் படமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனாடி இந்த படத்தை தியேட்டர் வாட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் செட்பேக் ஆகும். பட் ஸ்டில் அதையும் தாண்டி இந்த படம் 1000 crore அடிக்குதா இல்லையன்றதை நம்ம பொறுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம்.